அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல ஜைகோட்னா என்ன, எம்ப்ரையோனா என்ன, ஃபிட்டஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதனால இதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜைகோட்னா என்னன்னா, ஆணோட ஸ்பெர்மும் பெண்ணோட ஓவமும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் செல்ல தான் ஜைகோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஸ்பெர்மும் ஓவமும் சேர்ந்ததை ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் செல்ல ஜைகோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். இதுல ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்த உடனே உருவாகக்கூடிய ஃபர்ஸ்ட் செல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜைகோட். ஓகேங்களா? இது இந்த ஒரு செல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டாட்டிக் டிவிஷனுக்கு உள்ளாகும். மெட்டாட்டிக் டிவிஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டாசிஸ்னா குன்றா பகுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல்லு தானே இப்ப இருக்கு, அந்த ஒரு செல்லு வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் செல்லா, சேம் செல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரிகிறது. அதுதான் வந்து மெட்டாட்டிக் டிவிஷன். ஓகேங்களா? இதுல வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ரெண்டு பேரண்ட்ஸ்ட இருந்தும் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா டே 1லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ஃபெர்டிலைசேஷன் நடந்த அடுத்த நாளே வந்து இந்த ஃபர்ஸ்ட் செல் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிடும். இதுதான் ஜைகோட். அடுத்து பாத்தீங்கன்னா எம்ப்ரியோனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஜைகோட் வந்து பாத்தீங்கன்னா மெனி செல்லா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் ஆகும். அந்த ஒரு செல்லா இருந்ததுல அந்த ஒரு செல் வந்து பல செல்லா வந்து பாத்தீங்கன்னா டிவைட் ஆகி பேசிக்கா பாடி ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகும். ஓகேங்களா? நம்ம குழந்தைனே வச்சுக்கலாம். ஓகே, பேசிக் பாடி ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஹார்ட், பிரெயின், அப்புறம் கை கால் இதெல்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். இது எந்த ஸ்டேஜ்னு கேட்டீங்கன்னா 2வது வீக்ல இருந்து 8வது வீக் வரைக்கும் அதை எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. அந்த கருவை வந்து எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ராபிட்டா செல் டிவிஷன் நடக்கும். பயங்கர வேகமா செல் வந்து பிரிதலும் அப்புறம் செல் மாறுபாடு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அது இல்லாம பேசிக் ஆர்கன் லைக் பிரெயின், ஹார்ட், லிம்ஸ்னா வந்து கை கால், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். எல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல தான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? இந்த இதுல இருக்கக்கூடிய செல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டா மாறிடும். இதோட காலகட்டம் வந்து 2 வாரத்துல இருந்து 8 வாரம் வரைக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எம்ப்ரியோன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 9வது வாரத்துல இருந்து அதாவது 2 மாசம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துலதான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பேபியோட பாடி பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், க்ரோ ஆக ஆரம்பிக்கும், ஃபுல்லா உருவாக ஆரம்பிக்கும், நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த உள்ள இருக்கக்கூடிய குழந்தையோட சைஸ், வெயிட், மூவ்மெண்ட் இது எல்லாமே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து லுக்ஸ் லைக் எ ஸ்மால் ஹியூமன் பேபி வந்து உள்ள உருவானது மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 9th வீக்ல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபீட்டஸ் தான் சொல்லுவோம். இங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜைகோட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் செல்லு, எம்ப்ரியோ அப்படிங்கிறது வந்து டெவலப்பிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். அப்பதான் கை, கால், அதுக்கப்புறம் மூளை, ஹார்ட்லாம் வளர ஆரம்பிக்கும். அதாவது 2 வாரத்துல இருந்து 8 வாரம் வரைக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் அப்படிங்கிறது க்ரோவிங் பேபியை வந்து ஃபீட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 9952787085. அதே மாதிரி நம்மளுடைய தியாழ் அகாடமில வந்து அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி.